ஏக்கா சாப்பாடு மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சிட்டோம். வேற என்ன வேணும் இன்னும்? இன்னும் ரசம் தாண்டி வரல. ரசம் அடுப்பில் வச்சிருக்காங்க. இன்னும் கொதி வரல. கொதி வந்தவொடனே எடுத்துன்னு வரேன். எம்முடியோ வஞ்சிர மீன் என்னன்னு தெரியல, வட்ட வட்டமா இருக்குது, வாசனையே தூக்குது. ஏன்னா நீங்க 2 பேரும் சாப்பிட்றீங்களா? முன்னாடியே போட்டு இருந்தால் சாப்பிட்டு இருப்போம். இப்போ உங்கள் அண்ணன் அண்ணி அவங்க பசங்களாம் வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு நாங்கள் எங்கேருந்து சாப்பிட்றது? அவங்க சாப்பிட்டு போட்டோம். ஏன்னா நீங்க பாட்டு ரூம்ல உட்காந்து சாப்பிடுங்கடி. வேணாங்க அவங்க முதல்ல சாப்பிட்டோம். ஏண்டி எனக்கு பசிக்குதுடி. ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இரு, சாப்பிட்லாம். எனக்கு பசிக்கும்ல, சாப்பிட வேணாவா? ஐயோ இது மூஞ்சி பார்த்தாலும் பாவமாக இருக்குது. சரிக்கா சாப்பாடுலாம் ஒரு குண்டான போட்டு கொடு. நாங்கள் அந்த ரூமில் உட்காந்து சாப்பிட்றோம். ஏம்மா இப்போதான் உயிரே வருது எனக்கு. எடுத்துன்னு போங்க. சாப்பாடு எடுத்துக்கங்க, குழம்பு எடுத்துக்கங்க, இந்த வறுத்த மீன் எடுத்துக்கங்க, எவ்வளோ வேணுமா எடுத்துன்னு போங்க. அப்படியே 2 வாழை எடுத்துன்னு போங்க. உள்ள ரூம்ல போயிட்டு ஃபேன் போட்டுக்கங்க, குடிக்க தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சரிக்கா கீதா எல்லாத்தையும் எடுத்துன்னு வரியா? நான் உள்ளே போயிட்டு ஃபேன் போட்டு உட்காறேன். ஆசை பார்த்தியா அம்மாக்கு? என்ன வேணுமா எல்லாத்தையும் எடுத்துன்னு வா. என்னம்மா பாட்டு ஃபேன் போட்டு போய் உட்காந்துப்பாங்களா? நம்ம எல்லாத்தையும் தூக்கி போகணுமா? ஆசைதான். விஷத்தை வீட்டிலே விட்டுட்டு வந்திருக்கணும். இதுக்கு ஐடியா சொல்லி கூட்டின்னு வந்த பத்தியா? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே இருந்தால் வேணும். நீங்க என்ன ஐடியா சொன்னீங்க? நான் தான் சொன்னேன். இந்த மாதிரி கோமதி கண்ணத்தை சொல்லிச்சு அவங்க அண்ணன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உனக்கு ஞாபகம் பார்த்து நான் தான் சொன்னேன். இன்னைக்கு விருந்து செஞ்சாலும் செய்ய நம்ம அவங்க வீட்டுக்கு போலாம் நைஸா அப்படின்னு. என் பேச்சு கிட்ட நீ வந்த, நீ நம்ம எங்க ஐடியா கொடுத்த மாதிரி சொல்ற. வாயை மூடு, கத்தாத. அங்க ரெண்டு குச்சுன்னு பேசி நிக்கீங்க. அது ஒன்றும் இல்லைக்கா, இன்னும் ரசம் ரெடி ஆகலையா? ரசம் வேணும், அதை யோசிச்சுருக்கோம். ரசம் ரெடியான ராதிகா கிட்ட கொடுத்து அனுப்புறேன். போங்க சாப்பிடுங்க போங்க. ரசம் ராதிகா கிட்ட கொடுத்து அனுப்புறாங்களா? வா நம்ம போகலாம். உள்ள சமையல் ரூம்ல கிண்ணம் இருக்கு பாரு, எடுத்துன்னு போங்க. சரிக்கா அதை எடுத்துன்னு வரேன். அங்கேயே நின்று கதை வாங்க. அந்த வரண்டி ஏக்கா வஞ்சிர மீனக்கா. வஞ்சிர மீன் இல்லடி, காணாங்கத்தா. அப்புறம் சங்கர மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வந்தேன். அப்புறம் தேங்காய் பால் கூட வஞ்சிர மீன் மாதிரி சூப்பராக இருக்கும். வஞ்சிர மீன் வாங்கலாம் தான் நினச்சோம். ஆனால் அது வந்து 600 700 சொன்னாங்க. சரி இது வந்து 150 தான் சொன்னாங்க. அதனால இது வாங்கிட்டோம். ஆனால் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு மூணு தேங்காய் பாறைக்கு. சரி டேஸ்ட்டாக இருந்தால் பரவாயில்ல. தேங்காய் பாறை தானே நமக்கு வஞ்சிரமா தானே, எல்லாம் ஒன்று தான். வரையா இல்லையேப்பா? ஒருத்தி வரையடி. அண்ணெல்லாம் சாப்பிட்டு போகிற வரைக்கும் இந்த ராதிகா வாய் வச்சு சும்மா இருக்கணும். வாயே அமைதியாக இருக்காதுமா. இதுனா பேசி இவங்களுக்குள்ள மனஸ்தாமம் எதுவும் ஏற்படாமல் இருக்கணும். கடவுளே, சண்டை எதுவும் போடாமல் இருக்கணும். அடி வயிற்று நெருப்பை கட்டி வச்சு எனக்கு வேண்டியதாக இருக்குது. அவளுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. 2 குழந்தைங்களுக்கு அம்மா ஆயிட்டா இன்னமும் அவளுக்கு அறிவு வரல. யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த நேரத்தில் எப்படி பேசணும், அதெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசி விட்டுறா. கடைசியில் நான் சமாதானப்படுத்த வேண்டியதாக இருக்குது எல்லாரையும். என்னது வண்டி ஓரமாக விட்டுட்டு அண்ணியும் பையனும் கூட்டு வந்து சொல்லிட்டு போனாரு. இன்னும் ஆளுக்கான வண்டி ஓரமாக விட்டாங்களா இல்லையா தெரியலையா? ஏக்கா வண்டியில் ஓரமாக விட்டுட்டாங்களா? எங்கள் மாமியார் ஃபோன் பண்ணி கேட்டுச்சு. நீ தான் சொன்னேன் வண்டி இங்கே விட சொல்லு அப்படி சொல்லிட்டு எனக்கு கேட்டுச்சு. ஆமாம் நான் தான் சொன்னேன். என்ன வண்டி விட்டுட்டாங்களா? வந்துருக்காங்களாம். சரிடி. என்ன கோமதி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வாங்க நீ நல்லா இருக்க நீ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம்மா. பசங்களை எங்கம்மா காலேஜுக்கு போயிட்டாங்களா? ஆமாம் நீ காலேஜில் எதுவும் எக்ஸாம் நடக்குதான், அதனால் லீவ் போட முடியாது சொல்லிட்டு காலேஜ் போயிட்டாங்க. லீவ் போட்டால் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கையெழுத்து போட்டால் தான் உள்ள சேர்ப்பாங்களாம். எக்ஸாம் இருந்தால சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரிம்மா படிப்பு தானே முதல் முக்கியம் நமக்கு. ஆமாண்ணே படிப்பு தான் ரொம்ப முக்கியம். எங்கே அருண் வந்தானே? எங்கே ஆளக்கானா? வராமா வண்டியில் நல்லா டோரில் நல்லா மூடி வச்சுட்டு வரான். சரிண்ணே நீங்கள் உட்காருங்க, சாப்பிடுங்கண்ணே. அண்ணி உட்காருங்க. இந்த இதில் வந்து ஸ்வீட்டு மிக்சரு பழம் பூலாம் இருக்கு பாருங்க, எடுத்து வச்சுக்கோ. வேங்க நீ எடுத்துக்கலாம் நீ. நீங்கள் முதல்ல உட்காருங்க, சாப்பிடுங்க. எங்கே ராதிகா வாழைக்கானா? அப்போ வருவா, நீ உட்காருவா. அவள் வராத வரைக்கும் நல்லது நான் நினச்சிருக்கேன். இந்த நீ வாண்டடாக கேட்குறாங்களே. ராதிகா பசங்க ஸ்கூலுக்கு போகல, நீ அதுங்க வீட்டில் அமக்கம் பண்ணிடுதுங்க. அதை என்னன்னு போய் பார்த்து நல்லா சொல்லிட்டு போயிருக்கா. ஆமாம் 2 சின்ன பசங்கள ஒரே அமக்கம் தான் பண்ணுங்க. வரட்டும் பொறுமையாக வரட்டும். சதீஷ் சஞ்சய் மட்டும் லீவ் போட்டாங்களா இன்னைக்கு? ஆமாம் நீங்களாம் வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே அடம் பிடிச்சி 2 லீவ் போட்டுச்சிங்க. லீவ் போட்டு தான் அமக்கலம் பண்ணி இருக்குதுங்க. ராதிகா உண்டு இல்லைன்னு பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்க உட்காருங்க, நீ சாப்பிட்டுனே பேசலாம். சரிம்மா. நான் வரத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா? வா இன்னும் சாப்பாடே உங்களுக்கு போடல, அதுக்குள்ளே எப்படி அவங்க சாப்பிடுவாங்க? இவன் இப்படி தான் பேசின்னு இருப்பான். அதான் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? மாமா இங்க பாரு, நம்மளாம் கேட்டோமா பார்த்தியா? மாமா இங்க என்ன அவன் கரெக்டாக கேட்குறான் பாரு, எல்லாம் உஷார் வச்சு. உங்கள் புள்ளியாச்சா வர எப்படி இருப்பான்? நான் நல்லா இருக்கேன்ப்பா. மாமா வந்து அர்ஜென்ட்டாக இந்த தேங்காய்லாம் இறக்கணுமா, ஒரு கடைக்கு போயிருக்காரு, வருவார். நீ சாப்பிட்டு நேரம் அதுக்குள்ளே வந்துருவாரு. சரி பொறுமையாக வரட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. எங்கள் வாண்டஸ்லாம் காணோம். வா நீ ராணிலாம் அவங்களும் காலேஜுக்கு போயிட்டாங்கப்பா. நீங்கள் எக்ஸாம் சொன்னாங்களே, உனக்கு எக்ஸாம் இல்லையா? அவங்க படிக்கிறது வேற, நான் படிக்கிறது வேற. எனக்கு இப்போ எக்ஸாம் கிடையாது, எனக்கு அடுத்த வாரம் தான் எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஆமாம்ல நீ வேற படிக்க, அவங்க வேற படிக்கல. ஆமாம். இது என்னது? மீன் குழம்பு மீன் வறுவலா? சூப்பர். அத்தை சமைச்சாலே வேற லெவலில் இருக்குமே. அத்தை சாப்பாடுக்காகவே நான் இன்னைக்கு காலேஜ் லீவ் போட்டு வந்திருக்கேன். உட்காருப்பா சாப்பிடலாம். டேய் வந்து உட்கார்றா. அம்மா அத்தை உங்களோட சூப்பராக சமைப்பாங்கம்மா. இவன் வேற மனத்தை வாங்குறான், வந்து உட்கார்றா. இப்பா நான் சொன்னது சரிதானப்பா? அத்தை வந்து அம்மாவோட சூப்பராக சமைப்பாங்க தானே? ஏன்டா என்ன மாட்டி விட்ற? நான் எதுவும் சொல்ல சந்தி. சொல்லி தான் பாருங்களேன், உங்களுக்கு வீட்டுக்கு வந்து அப்புறம் இருக்கு. டேய் போய் உட்கார சாப்பிடலாம். போறேன். ஏக்கா வாடி எவ்வளோ நேரம் உனக்கு? வாங்க நீ வாருண்ணே. எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும் ராதிகா. நல்லா இருக்கா? காலையிலேருந்து நீங்கள் எப்போ வரீங்கன்னு காத்துன்னு இருக்கேன். இவ்வளோ நேரம் கழிச்சா வர்றது? கொஞ்சம் கடையில் வேலை இருந்ததுமா, அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகிப்போச்சு. ஆமாம் வேலை வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஏன் இன்னைக்கு தங்கச்சி வீட்டுக்கு வரீங்க? வேலையெல்லாம் விட்டு போட்டு வர வேண்டியதுன்னு காலையில் சீக்கிரமாக கிளம்பி டிஃபன் சாப்பிட்ற மாதிரிங்க. காலை 8 மணிக்கெலாம் வந்தீங்க, டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசிட்டு மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து வந்துட்டு சாயங்காலமாக கிளம்பி போயிருக்கலாம்ல. கரெக்டாக மத்தியான டைமில் வரீங்க. இப்போ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பி போயிடுவீங்க. ஏன் காலையில் வரலாம்ல? ஏம்மா இவ்வளோ பேசுகிறா, நம்ப முடியல. பேய் எதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஆடு நாடுவேன்னு பார்த்தா இன்னமும் ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி பேசுகிறாளே.
வரமா இன்னொரு நாளைக்கு வரமா. ஏன் அண்ணே அண்ணன் கிட்ட சொல்லி வச்சிருக்கீங்களா உங்க தங்கச்சி கிட்டலாம் பேசக்கூடாது வந்தமா போனமா இருக்கணும் சொல்லி வச்சிருக்கீங்களா? அச்சோ அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லலடி. சொல்லிதான் பாருங்களேன் அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஏமா அண்ணன் ஆச்சு தங்கச்சி ஆச்சு அப்படின்னா போங்க என்ன இருக்காதீங்க இதுல. காலையிலே கிளம்பி போலான்னு சொன்னேன். உங்க அண்ணன் தான் வயலில் கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உட்கார வச்சாரு. நான் காலையில 7 மணிலேருந்து ரெடியாக தான் இருக்கிறேன். காலத்துக்கும் உழைச்சே திரும்ப போதுமா எங்க அண்ணன். நல்லா சொருக்கி ஆக்கி போறியா இல்லையா நீ? ஏமா நல்லா தான் சமைச்சு போடுறாங்க. அப்புறம் இருக்க ஏன் ஒல்லியா என்ன போற நீ? நல்லா சாப்பிட்டு நம்ம நல்லா ஆரோக்கியமா தானே இருப்பேன். நம்ம நல்லா சாப்பிடுவே. இப்போ பார்த்தா சாப்பிட்ற மாதிரியே தெரியல. ஏமா வயசாகுதுலம்மா, வயசானா அப்படிதான் இருக்க செய்யும். அப்படின்னா வயசாகுது 48 வயசு இருக்குமா உனக்கு? 48 வயசு 49 வயசு நடக்க போகுது. இன்னும் 2 பசங்க படிக்குதுங்க, அதுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நல்லா கல்லு மாதிரி இருந்தால் தானே நீ உழைச்சி அதுங்களுக்கு போட முடியா? இப்பயே உடம்பு இப்படி வச்சுக்கிறப்ப அண்ணி அண்ணனுக்கு நல்லா சாப்பாடு ஆக்கி போடு. கறி மீன் ஆட்டுக்கறி ரத்தம் அந்த நுரையீரல் அதெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி வாங்கி செஞ்சு போடு. சீக்கிரம் பண்ணுறேன் சிக்கனாக வாங்கி போடாத. இம்மா உங்கள் அண்ணன் வாங்கி வந்து போடுறதுதான் நான் செய்கிறேன். அவர்கிட்ட சொல்லு எல்லாத்தையும். ஏன்னா நல்லா நாய் மாதிரி உழைக்கிறிய காசு பார்க்காம அதை செஞ்சு வாரத்துக்கு ஒரு நாள் வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்றேம்மா. எங்கள் அம்மா அங்கே எதுக்கு தண்டத்துக்குன்னு இருக்குது இதெல்லாம் நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்காம. ஏண்டி அவங்களுக்கு முதல்ல சாப்பாடு போடுறியே உட்காந்து நின்று பேசினே இருப்பேன். அவங்க வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? எல்லாம் எங்கள் எடுப்பு இந்த பெரிய பொண்ணு கீதா வந்தாங்களே எங்கே போனாங்க 2 பேரும் காணாலையா? அவங்க எங்கன்னா போயின்னு போட்டா நீ வேலையை பாரு. நல்ல வேலை போட்டு கொடுக்கலடி நம்ம இங்கே இருக்கிறோன்னு. ஆமாம் இல்லை நேராக வந்து பேய் ஓடிடும்ல. இலை சுத்தமாக கழுவிட்டியா? கழுவிட்டேன் சீக்கிரம் போடுடி. சாப்பாடு குழம்புல சூடாருது 1.5 மணி நேரம் நின்று பேசி நிற்பேன். போடலாம் ஒன்றும் அவசரம் இல்லை போடலாம். இன்னும் நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன் நல்லா படிக்கிறேன். நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனாதான் எங்கள் அண்ணனோட தலையெழுத்து மாறும். உன்னை தான் நம்பி இருக்கான். நல்லா படி. சரிங்க அத்தை. சாப்பிடுங்க. வர்த்த மீன் வேணா வச்சுக்கோங்க. சரிம்மா. அண்ணி நல்லா சாப்பிடுங்க. நெக்லஸ் எவ்வளோ 5 சவரமாதே? இவ இப்படி கேட்பான்னு நினச்சேன் கேட்டுட்டேன். நல்லா பார்வையாக தான் இருக்குது. என் கல்யாணத்துக்கு போட்டாங்களே அந்த நெக்லஸ் தான் உனக்கு தெரியாது ராதிகா? இல்லை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அதான் கேட்டேன். நகை வச்சிருக்கேன்னு சொன்னா மூட்டிட்டியா? அந்த மனுஷங்கிட்ட அப்படியே சொன்ன நெக்லஸ்லாம் போட்டுன்னு போவேனா ராதிகா கண்ணில் பட்டுச்சுன்னா கதை வளர்த்துவேன்னு இந்த மனுஷன் சொன்னா பேச்சு கேட்டாதானே. பத்தாவது என் மாமியார் வேற நகையை போட்டுன்னு போன்னு மாட்டி விட்டுடுது. இப்போ இவ கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? ஒன்றும் ராதிகா போன வாரம் தான் மூட்டினேன். வட்டி அதிகமாக எப்போதும் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. சரி அதான் கொஞ்சம் கடன் வாங்கி கொஞ்சம் காசு போட்டு மூட்டிட்டேன். பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டலன்னு சொன்னியே காசு இல்லைன்னு நினச்சோம் கிட்ட. ஏண்டி கொஞ்ச நேரம் அமைதியாக இருண்டி. அது ஒன்றும் இல்லைக்கா எனக்கு 10 சவரம் நகை போடுறேன்னு சொல்லிட்டு 5 சவரம் போட்டாங்க. இன்னும் 5 சவரம் போடுறேன்னு சொன்னாங்க. அதான் எப்போ போடுவாங்க ஏது போடுவாங்க கொஞ்சம் டவுட் இருந்தது கேட்கலான்னு பார்க்குறேன். ராதிகா இந்த வருஷம் கண்டிப்பாக உனக்கு போட்டுவிடுவோம் அந்த 5 சவரத்தை. எங்கேருந்து நீ போட போற? உனக்கு வந்து பொண்டாட்டிக்கு நகை வாங்கி போகிறதுக்கே உனக்கு நேரம் பத்தல. எங்கேருந்து உனக்கு தங்கச்சியில் ஞாபகம் இருக்கும்? தங்கச்சியில் எங்கேருந்து நகை வாங்கி போடுவேன்? இதோட 7 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தான் கேட்கறதுக்காக தான் வந்தேன். இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? எப்படிமா ஞாபகம் இல்லாமல் போவோம்? நீ எப்படி உன் பொண்டாட்டிக்கு நகை நெட்லாம் போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படியா? அதே மாதிரி என் வீட்டுக்காரனுக்கு ஆசை இருக்காதா நான் பொண்டாட்டி நகைலாம் போட்டு பார்க்கணுன்னு? நீயும் போடுற போகிற 7 வருஷத்தை ஏமாதி சுற்றின்னு வந்து எனக்கு. ராதிகா கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அக்கா உனக்கு 10 சவரம் நகை போட்டாங்களே எனக்கு அதே மாதிரி 10 சவரம் போடணும்ல. நானும் அந்த வீட்டுக்கு நாயே உழைச்சிருக்கல. அந்த வீட்டில் இருந்த நாள் வரைக்கும் நான் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து கழனி வேலையிலேருந்து மாடு வேலையிலேருந்து வெளியே வேலையிலேருந்து எல்லா வேலையும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு 10 சவரம் போடணும்ல. என்னை பார்த்தா மட்டும் நான் இழுச்ச வயமே தெரியுதா? அதெல்லாம் கேளு அப்புறமா கேளு. சாப்பிட்டு முடிச்ச பிறகு பொறுமையாக கேளு. எதுக்கு சாப்பிடும்போது அவங்கள கதை வளர்த்து நீ? என் வழி எனக்கு தான்க்கா தெரியும். எங்கன்னா ஒரு இடத்துக்கு போக முடியுதா வர முடியுதா? நகை நட்டு இருந்தால் கௌரவமாக போய் கௌரவமாக வரலாம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா கூட நகை நட்டு போட்டிருக்கியா நகை நட்டு போட்டு இல்லையா பார்த்து தான் கூப்பிட்றாங்க. இல்லைன்னா திருப்பி போகிறாங்க. நமக்கு இவங்க யாருனே தெரியாதுன்ற மாதிரி மீறி நம்ம போனால் கூட வான் கூட கூட மாட்டேங்கிறாங்க தெரியுமா இந்த ஃபங்க்ஷன் இல்லையா? என் நகையை வேணா கட்டி கொடுத்துருவா அவளுக்கு. அம்மா திட்டுவாங்கடி அமைதியா இரு. உங்கள் அம்மாக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் உனக்கு சாப்பிடு. எனக்கு சாப்பாடு இறங்க மாட்டேங்குதுங்க. பேசுறதுல பெரிய விஷயமா எடுத்துக்காத. இந்த வருஷம் போட்டுடலாம் அவளுக்கு நகையை. அமைதியா இரு சாப்பிடு. இன்னும் 2 பேருக்கும் மொட்டை அடிச்சு நான் காது குத்தல பசங்களுக்கு. பெரியவனுக்கு 7 வயசு ஆயிடுச்சு. நான் எப்போதான் மொட்டை அடிச்சு காது குத்துறது? அதுக்காவது நகை நட்டு எதனா போடுவாங்களா போட மாட்டாங்களா எனக்கு தெரியல. அதே சந்தேகப்பட்டுன்னு அதுங்களுக்கு மொட்டை அடிக்காம இருக்கிறேன். இன்னும் காது வேற குத்தணும். அதுக்கு வேறு கம்மல் வாங்கி போடணும். அதுங்களுக்கு ஒரு செயின் வாங்கி போடணும். இதெல்லாம் போடுவாங்களா? நான் சொல்ல ஒரு தாய் மாமன் என்ற முறையில் என்னதான் செய்வார் இவர் எனக்கு? நானும் கேட்கக்கூடாதுன்னு பார்த்துருக்கேன். என்னோட பொறுமையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதெல்லாம் போடுவாங்கடி. நீ மாதிரி ஃபங்க்ஷன் வை மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் வை காது குத்துற ஃபங்க்ஷன் வை என்ன செய்யணுமோ அதெல்லாம் தாய் மாமன் முறையில் செய்வாங்க. இதுக்காகவே நான் இந்த தாய் மாசமே வைக்க போகிறேன் பாரு. காது குத்துற ஃபங்க்ஷன் வைக்கிறேன் இல்லையான்னு பாரு. நீ வந்து உன் பெரிய பொண்ணுக்கு காது குத்தும் போது போட்ட அந்த செயின் தானே நீ இப்போ கழுத்தில் மாட்டிருக்க. என் கழுத்தில் ஏதாவது செயின் இருக்குதா பத்தியா? என்னை பார்த்தா மட்டும் எப்படி தெரியுதுன்னு தெரியல நம்ம மனனுக்கு. இதுதான் கேட்க வேண்டிய நேரமா? பொங்கல் சீரத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க. சண்டை போடாதீ. அவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீ. ஓகே இந்த மாதிரி பார்த்தே தான் காலம் போச்சு எனக்கு. இதோட இவங்க எப்போ பார்க்க போகிறேன்? இதோட அத்தை பொங்கலுக்கு வருவாங்களா தீபாவளிக்கு வருவாங்க பலகாரம் எடுத்துங்க. இந்த பலகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நாள் இருக்கேன். எங்க அவளை சமாதானப்படுத்துங்க. ராதிகா பசங்களுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் தானே வைக்க போற வை. வச்சா அப்படியே 10 சவரம் போட போறீங்களா என் 2 பசங்களுக்கா? ஏம்மா இந்த அண்ணன் முடிஞ்சது 2 பேருக்கும் காது கம்மல் செயின் போட மாட்டேன்னா ஒரு 6 சவரத்தில் போட்டால் கூட 1 சவரம் வந்துடும். போட மாட்டேன்னா நல்லா தான் பேசுகிறேன். போடவே போட மாட்டேன்னு எனக்கு தான் சந்தேகமாக இருக்குது. எனக்கு போட வேண்டிய 5 சவரத்தை 7 வருஷமாக போடாமல் இருக்கிறேன் நீ. இல்லை வேறு பசங்களுக்கு வேறு காது குத்தல் வச்சேன்னா அதை நகையை போட்டு அப்படியே கழிச்சிடலான்னு பார்க்குறியா? மொத்த நகையை போட்டுன்னு சொல்லிட்டு இல்லை ராதிகா நீ வந்து காது குத்துற ஃபங்க்ஷன் வை. பசங்களுக்கு தனியாக செய்கிறேன். அந்த 5 சவரம் தனியாக செய்கிறேன். பார்க்குறேன் நீ என்ன தான் செய்கிறேன்னு. முறைப்படி பார்த்தா நீ எனக்கு 2 சவரம் எக்ஸ்ட்ராவே போட்டு வந்துருக்கணும். 10 சவரத்தில் 5 சவரம் தான் போட்டேன். மீதி அந்த 5 சவரத்தை போடு. நானும் எவ்வளோ நாளும் உன்ட்ட மண்ணு அடிச்சு கிடக்கிறேன். அந்த 5 சவரம் இருந்தால் என் புருஷன் அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு சுய தொழில் பண்ணுவானா? பெயிண்ட் அடிச்சு கிடக்கிறேன். மழை காலம் சுத்தமாக வேலையாக இருக்க மாட்டேது. எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா நாங்கள்? அதெல்லாம் உனக்கு என்ன புரியுதா?
அவருக்கு ஒரு ஆட்டோ வாங்கி தரலான்னு பார்த்தேன். ஆட்டோக்கு முன்பணம் கட்டணும். என்கிட்ட ஏதாவது நகை இருந்துச்சுன்னா கூட நான் அதை வச்சு நான் செஞ்சிருவேன். நான் முன்பணம் கட்டி ஆட்டோ வாங்கி கொடுத்துருவேன் அவருக்கு. ஆட்டோ ஓட்டினா அவர் பாட்டுன்னு போகிற அவர் பாட்டுன்னு வருவார். சரிம்மா இந்த தை விட்டுரு, அடுத்த தைக்குள்ள உனக்கு நான் போட்டு விடு முடிச்சிடலாம் அந்த 5 சவரனை. நானும் எதிர்பார்த்துட்டு தானே இருக்கேன் ஒரு தையா. நீ போட்டு 5 சவரன் இந்த 2 குழந்தைங்களுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கே செலவாகி போச்சு. இதை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலான்னா சும்மா எல்லாமே மாமியார் தனியார் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போயிடுச்சு. துட்டெல்லாம் அங்கேயே செலவாகி போச்சு. இதில் வேறு 2 ஆப்ரேஷன் வேறு. இல்லை நான் அந்த நகை நட்டு வச்சாது ஏதாவது செஞ்சிருப்பேன். நான் தலை பிரசவத்துக்கு நான் வீட்டுக்கு வந்தேன். உனக்கு கஷ்டம் கொடுத்தேன். என் மாமியாரை எல்லாத்தையுமே பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே தானே இருந்தேன். அதெல்லாம் உனக்கு நன்றியே கிடையாது. இல்லை கொஞ்சம் கூட நாங்கள் சீமந்தம் பண்ணி கூட்டின்னு போகிறோம் தான் சொன்னோம். நீ தான் சீமந்தம் பண்ணி இங்கே விட்டுட்டு போங்க, எங்கள் மாமியார் நல்லா பார்த்துப்பாங்க உங்களை விட அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டிலே வந்துட்டேன். நாங்கள் உன்னை கூட்டின்னு போக மாட்டேன் சொன்னோம். நீங்கள் சும்மா இருங்க, நீ உங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் வந்து என் அண்ணனுக்கு கஷ்டம் கொடுக்கூடாது, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கூடாது சொல்லிட்டு சரி நான் மாமியார் வீட்டில் இருந்தேன், மாமியார் பார்த்துப்பாங்க நல்லா அப்படி சொல்லிட்டு தான் இருந்தேன் நான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. 2 குழந்தைங்க பிறந்ததே அதுக்கு ஒரு மோந்திரம், அது ஒரு செயின், அது ஒரு கொலுசாவது இது வரைக்கும் வாங்கி கொடுத்துருப்பீங்க. ராதிகா அமைதியாரே, எனக்கு அமைதியா இருக்க சொல்கிறேன். 2 குழந்தைங்க பிறந்ததே வந்து ஒரு கம்மலாவது சரி கம்மல் காது குத்துல விடு, ஒரு மோந்திரம், ஒரு செயின், ஒரு கொலுசு ஏதாவது வாங்கி போட்டுக்கலாம். எதுவுமே வாங்கி போடல. வந்தாங்க ஏதோ ஊர் உலகத்தில் இல்லாத ஒரு சட்டையை எடுத்து வந்து மாட்டினாங்க. பார்த்துட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. ஏதோ பவுடர் 2 சோப்பு இதை வாங்கி வந்து கொடுத்தாங்க. அவ்வளோதான். இது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட செஞ்சுட்டு போவாங்க. இதுக்கு எதுக்கு தாய் மாமன்னு தெரியல எனக்கு. உங்கள் குழந்தைங்கன்னா 2 குழந்தை பொம்பளை பசங்க பிறந்துச்சு சொல்லிட்டு வாங்கி வந்து கொடுக்கல. உங்கள் பசங்களுக்குலாம் செயின் போட்டாங்களா இல்லையா சொல்லு. செயின் போட்டாங்க, கொலுசு போட்டாங்க. அப்புறம் அண்ணா கயிறு கூட வாங்கி போட்டாங்க 2 பொம்பளை குழந்தைங்களுக்கும். கூட நானும் தானே வந்தேன், நானும் தானே சேர்ந்து வாங்கி போட்டேன். என் குழந்தைக்கு இது வரைக்கும் யாராவது எதாவது வாங்கி கொடுத்துருப்பீங்க என் குழந்தைங்களுக்கு. இப்போ நான் தாண்டி வேணும் உங்களுக்கு. உன் பசங்களுக்கு கொலுசு அண்ணா கயிறு வேணுமா? நான் வேணா வாங்கி தரேன். அதுங்களே பெருசாக ஸ்கூலுக்கு போயிருக்குங்க. ஸ்கூலுக்கு போட முடியுமா? நான் எல்லாத்தையும் அவுத்து வச்சிருவாங்க. ஸ்கூலுக்கு போனால் அவுத்து வச்சுருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கே மாட்டின்னு போகிறது? அந்த வயசில் தான் போட முடியும். குழந்தை பிறந்திருக்கும் போது ஒத்தியும் ஒன்றும் செய்யலை. சொந்தில் வாடி பொடி சொல்கிற பற்றியா வந்துட்டீங்க. இப்போ வந்து அண்ணா கயிறு போகிறேன், கொலுசு போகிறேன். ஏன்னா அந்த 5 சவரத்தையாவது போட்டு விட்டுருந்தேன். தொல்லை தாங்க முடியல. போட்டுடுறமா இந்த வாட்டி நல்லா காய்ச்சிருக்குமா. வாழைப்பழம் நிறைய காய்ச்சிருக்குது. காய்கறியில் கூட நல்லா வளைஞ்சிருக்கு. நெல் நல்லா வளைச்சிருக்குது. இந்த வருஷம் கண்டிப்பாக நான் 5 சவரனை போட்டுடுறேன். அதோ காது குத்து ஃபங்க்ஷனாக வச்சிருக்கல, அதுக்கும் நான் சேர்த்து செஞ்சிடறேன். கவலைப்படணும் சொல்லல. என்ன செய்யறேன் சொல்லிட்டு எனக்கு அந்த செலவு வந்துச்சு, இந்த செலவு வந்துச்சு, நாங்க கட்டிட்டேன் இங்கே கட்டிட்டேன், நீ என்ன ஏமாத்திரம் நினைச்சுன்னு வச்சுக்க. அவ்வளோதான். வீட்டாண்ட வந்து கத்தி சண்டை போடுவேன் நான், ஊர் ஃபுல்லாக கேட்குற மாதிரி. ஏமா செய்யறமா. சரி இந்த வத்தம் 2 வச்சுக்கோ. 2 மொத்தமே எங்கள் அண்ணனுக்கு தான். சாப்பிடு, நல்லா சாப்பிடுனேன். நீ நல்லா சாப்பிடும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், அதானே என் ஆசை. சாப்பிடு, நல்லா சாப்பிடுனேன். இவ்வளோ நேரம் கிழின்னு கிழிச்சிருந்தா இப்போ பார்த்தியா இவ இப்படி தான் எனக்கு தெரியாதா. மானம் கெட்டா தங்கச்சி. நாங்கள் அப்படி தாண்டி கும்பிட்டு சாப்பிட்றேன். சரியா லூசு கிரிக்குமா இவா. கத்தி தொண்டை தண்ணியே வத்தி போச்சுட்டேம்மா. ஒரு வழியாக நகை போகிறேன்னு சொல்லிட்டாங்களே, இது போதும். எதுனா வேணா கேளு, குமையத்தை போடுவாங்க. சரிங்க அத்தை. ஏம்மா மழையே பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்குது. இது என்ன பின்னாடி சலசல இருந்து என்னது இந்த கட்டப்பையில? அதில் வந்து ஸ்வீட்டு மிச்சரு அதெல்லாம் இருக்குமா? உங்களுக்கு தான் 2 பேருக்கு தான் எடுத்துக்கோ. சரிண்ணே. எங்கே வாங்கினதாம போயிட்டேன்னு பார்த்தேன். வாங்கி வந்திருக்கேன். பசங்க கேட்டுனே இருந்துங்க, மாமா என்ன வேணும் நான் சொல்லி வச்சிருந்தேன். மிச்சரு ஸ்வீட்டு எல்லாம் வாங்கி வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை குடும்பம் பசங்களுக்கு குடும்பம் சாப்பிட்டேன். நீ சாப்பிட இருக்கட்டும் நீங்கள் சாப்பிடுங்க முதல்ல. பசங்களுக்கு அப்புறம் எத்தனை கொடுக்குறேன். மிச்சர் ஸ்வீட்டில் இப்போ சாப்பிட்டுன்னு வச்சிங்கன்னா சாப்பாடு சாப்பிடாது. இதே போதும், வயிறு ஃபுல்லாகிடுச்சு, சாப்பாடு எதுவும் வேணாம்னு சொல்லிடுங்க. சரி நீ ஸ்வீட் எது சாப்பிடு. சாப்பிட்றேன். நீங்கள் எவ்வளோ நான் அப்படியே வச்சுருப்பீங்க. சாப்பிடுங்க. மீன் வட்ட மீன் சாப்பாடு வச்சு சாப்பிடு நல்லா. சாப்பிட்றேன். அண்ணே நீ என்ன முடிச்சுனுக்குற? நல்லா சாப்பிடு. சாப்பிட்றேன். மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. நான் அப்பயே சொன்னேன்லக்கா, சங்கர மீன் குழம்பு சூப்பராக தான் இருக்குன்னு. பாரு அண்ணி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க பாரு. ஆமாம் நல்லா தான் இருக்கும். அதுவும் பழைய புளி போட்டு வச்சேன்னு வச்சுக்கேன், வேற லெவலில் இருக்கும். பழைய புளி போட்டு தான் வச்சிருக்கேன். ஏன்னா சூப்பராக இருக்குல்ல, நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி இருக்கு பாரு. ஆமாம் சூப்பராக இருக்கு. ஏன் அம்மாவும் மஞ்சுவை மட்டும் விட்டுட்டு வந்துட்டீங்க? அவங்களே கூட்டு வர வேண்டியதானே? மஞ்சு வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காதியா, எக்ஸாம் நடக்குது அவளுக்கு. 10th படிக்கல, ஒரு நாள் லீவ் போடக்கூடாது. அதனால தான் வரல. ஸ்கூல் போயிட்டா. அவள் ஸ்கூலில் வந்து வந்தோடனே அவள் வந்து யாருமே காணுமே சொல்லிட்டு தேர்வை சொல்லிட்டு அம்மா வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா வந்து பார்த்துக்கிறாங்கண்ணா. அம்மா வந்து மஞ்சள் பார்த்துக்கிறதுக்காக அங்கே இருந்துட்டாங்களா? சரி இருக்கட்டும். எங்கள் அம்மா மட்டும் நான் லேஸ் பட்டதா என்ன? அதுக்கு புள்ள இருந்தால் போதும், பேரம்பேத்தி இருந்தால் போதும். எங்களெல்லாம் சுத்தமாக மறந்துடும். ஏதோ அதிசயமாக 10 நாள் இருந்தது, அதுக்கப்புறம் ஓடி போச்சு நைஸாங்க. அங்கே போய் அப்படியே செட் ஆகிடுது. ஒரு 10 வருஷம் தான் இந்த பக்கம் எட்டி பார்க்கும். எங்கள் மேலே சுத்தமாக பாசமே கிடையாது அதுக்கு. வருவாங்க. எப்போ வருவாங்க? அடுத்த வாரம் வரும்போது கூட்டின்னு வரேன். இப்போ எது வாய்க்கு சொல்கிறேன் பற்றியா? எங்கள் வீட்டுக்கு வாங்க, விருந்து சாப்பிட்டு போங்க, புடவை கட்டின்னு போங்கன்னு. வராது. அவன் வாயிலேருந்து வரவே வராது. அவன் சொத்து கரையவே கூடாது. ஆமாம், அவனுக்கு அப்படியே எல்லாத்தையும் சம்பாதிச்சு பொண்டாட்டிங்களுக்கு பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அக்கா தங்கச்சி சாப்பிட்டா அவன் கண்ணில் கண்ணீர் வந்துடும், அப்படியே ரத்த கண்ணீர் வந்துடும். ராதிகா கொஞ்சம் நேரம் அமைதியாரு. இது ஒரு லூஸ். இதுவும் எதுவும் கேட்காது. நான் எதனா கேட்கறேன் வாய மூடுன்னு சொல்லும். ஏமா இப்போ வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாங்கம்மா. காலையிலே வந்து டிஃபன் சாப்பிட்ற மாதிரி வந்து மதியானம் விருந்து சாப்பிட்டு புடவை எடுத்து வச்சுக்கிற பட்டு புடவை 2 பேருக்கும் 2000 ரூபாயில் நான் வந்து கட்டின்னு போங்கம்மா. இது 2000 ரூபாய் பட்டு புடவையா? என்ன நான் சொன்ன மாம்பழ கலரு ரோஸ் கலர் பாட்டு வச்சு நான் தான் வாங்கி வச்சிருக்கேன். ஆமாம் ராதிகா, அதே தான் வாங்கி வச்சிருக்கேன். நீ தான் சொன்னல என்கிட்ட அப்பயே, அதே தான் வாங்கி வச்சிருக்கேன். என் அண்ணன் செல்ல அண்ணன். உன்ன மாதிரி பாசக்காரன் யாருன்னா வருமா சொல்லி இந்த உலகத்தில்? என் மேலே எவ்வளோ பாசம் பேர் உனக்கு. இவ்வளோ நேரம் கறியை கொட்டின்னு இருந்தா புடவை 2000 ரூபாய் வாங்கி பட்டு புடவை வாங்கி வச்சிருக்கேன் சொன்னா அப்படியே பிளேட்டை மாத்திராப்பார். ஏன்டே வெளியில் ரசம் வச்சிருக்க அடுப்பில் எடுத்துருவா. அதெல்லாம் எப்படியோ கொச்சிச்சு ஆஃப் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சிருக்கேன். சாப்பிட்டா அது ஊற்றிப்பாங்களே, இப்போ போய் எத்தனை ஒன்றும் அவசரம் இல்லை. இடத்த விட்டு அசைறாளா பாரு. ஏன்னா ஒரு 500 ரூபாய் புடவை எடுத்து வச்சா ஆகாதா? எதுக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கேன்? வாயில வசம்ப வச்சு தேக்கன்னு எனக்குன்னு கூட வந்து பிறந்து தொலைஞ்சிருக்குது. அவன் வாங்கி கொடுக்குறதே பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா 500 ரூபாய் புடவை போஜனே அப்படி சொல்லுது.
இது கிழிஞ்ச கோணி கொடுத்தா கூட இது வாங்கிக்கும். நானும் அப்படியா? நான் தான் முன்னாடியே சொல்லி வச்சிருந்தேன் பட்டு புடவை வேணும்னு. அதை ஞாபகம் வச்சு அண்ணன் வாங்கி வச்சுக்கிது. வாய் வச்சு நீங்கள் சும்மா இருக்கிற பேர் கொடுத்துக்கிறாங்களே வாங்கிட்டு போகலான்னு இல்லாமல். இருக்கட்டும்மா ரொம்ப நாள் ஆசை எனக்கு உங்களுக்கு பட்டு போட எடுத்து தரணும்னு சொல்லிட்டு இப்போதான் அதுக்கு சந்தர்ப்பம் அமைஞ்சது. வாங்கி வச்சிருக்கேன். வந்துருங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க. உங்கள் வீட்டுக்கார பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்துடுறேண்ணே. வஞ்சிரம் மீனை வாங்கி வை, அப்புறம் ஆட்டுக்கறி, அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு இதெல்லாம் ரெடி பண்ணி வைனா நான் எங்கள் வீட்டுக்கார பசங்க எல்லாரையும் கூட்டின்னு வரேன். வாமா எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறேம்மா. என்ன கடனை உடனே வாங்கி செய்யாதண்ணே. உன் கையில் எது இருக்கோ சாம்பார் சாதம் போட்டால் கூட திருப்தியாக சாப்பிட்டு வருவேன் நானே. ஆமாண்ணே, தட்டைக்களி மூஞ்சில் ஊற்றுங்க. அதை கூட வாங்கி வந்துடுங்க. மூணு சோகரி எதுவும் போடாதீங்க. ராதிகா, என்ன ராதிகா வாயா மூடு. சரிம்மா ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே சீக்கிரமா வந்துருங்க. சரிண்ணே கண்டிப்பாக வந்துடுறேண்ணே.